அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 36வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்திரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 1940 தொடங்கி 2000 வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன, அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன, ஃபெயிலியர் ஆன படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. 14/1/2001 ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்ணுக்குள் நிலவு. விஜய், ஷாலினி, ரகுவரன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் கோகுலகிருஷ்ணன், இசை இளையராஜா, கதை வசனம் டைரக்ஷன் ஃபாசில். விஜய் நடித்த 25வது திரைப்படம் இது. காதலுக்கு மரியாதை படத்திற்கு அப்புறம் விஜய் ஷாலினி ஜோடி சேர்ந்து நடித்த படம் கண்ணுக்குள் நிலவு. இளையராஜா இசையில் எல்லா படங்களுமே ஹிட். நிலவு பாட்டு, ரோஜா பூந்தோட்டம், ஒரு நாள் ஒரு கனவு, எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டு. ஆனந்தவுடன் 100க்கு 40 மார்க் கொடுத்து இந்த படத்தை பாராட்டியது. ஆனந்த குட்டனுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதும், ஸ்டன் சிவாக்கு பெஸ்ட் ஃபைட் மாஸ்டர் விருதும் இந்த படத்துக்கு தமிழக அரசால் கிடைச்சது. ஃபாசிலின் மற்ற படங்களை போல பெரிய அளவுக்கு வெற்றி அடையினாலும் இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டான வெற்றியவே பெற்றது. 15/1/2000 ரிலீஸ் ஆன திரைப்படம் காதல் ரோஜாவே. விஷ்ணு ஜார்ஜ், பூஜா குமார் நடித்த இந்த படத்திற்கு வசனம் பிரசன்னகுமார், இசை இளையராஜா, டைரக்ஷன் KR. 1996 பிரசாந்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் பிரசாந்த் ஜீன்ஸ் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த படத்தை விஷ்ணு வச்சு எடுத்தாங்க. இந்த படத்தில் கான்ட்ராக்டில் கையெழுத்து போடும்போதே பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஜார்ஜ் கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த ஒரு படத்துலையும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா ஒரு மலையாள படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். இதனால் ப்ரொடியூசருக்கும் ஹீரோவுக்கும் பெரிய அளவுக்கு தகராறு இருந்தது. இந்த விஷ்ணு ஜார்ஜ் யார் அப்படின்னா நடிகர் ரவிச்சந்திரன், ஷீலா இவர்களுக்கு பிறந்த மகன் தான் விஷ்ணு ஜார்ஜ். அவருக்கு இது முதல் படம். அதே போல் பார்த்தீங்கன்னா 1995 யூஎஸ்ஏல மிஸ் இந்தியான்னு தேர்வு செய்யப்பட்ட பூஜா குமார் தான் இந்த படத்தின் ஹீரோயின். அவங்களுக்கும் இந்த படம் முதல் படம். இட் ஹேப்பன்ட் ஒன் நைட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படம். இந்த படத்தில் எல்லாருமே பாராட்டின ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இளையராஜாவோட இசை தான். தொட்டு தொட்டு பல்லாக்கா ஆடுது, இளவேனில் இது வைகாசி மாசம்னு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டு. ஏறக்குறைய 10 பாட்டு இருக்குது படத்தில். எல்லா பாடல்களுமே அருமையான பாடல். அதே போல் பிஜிஎம்லேயும் இளையராஜா கலக்கியிருப்பார். 15/1/2000 ரிலீஸ் ஆன திரைப்படம் திருநெல்வேலி. பிரபு, ரோஜா, கரண் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா, கதை வசனம் டைரக்ஷன் பாரதி கண்ணன். இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது. படத்தோட ஒரே ஆறுதல் விவேக்கோட காமெடி மட்டும்தான் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலுமே விவேக்கோட காமெடியை ரொம்ப பாராட்டினாங்க. இளையராஜா ஏமாற்றி விட்டார், படம் சொதப்புல் அப்படின்னு தான் இந்த படத்துக்கு விமர்சனமே வந்தது. இந்த படம் சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம். 13/1/2000 ரிலீஸ் ஆன திரைப்படம் வானத்தை போலே. விஜயகாந்த், மீனா, பிரபுதேவா, லிவிங்ஸ்டன் நடித்த இந்த படத்திற்கு இசை SA ராஜ்குமார், கதை வசனம் டைரக்ஷன் விக்ரமன். 2000ஆவது ஆண்டு ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம்ங்கிற பெருமை இந்த படத்திற்கு உண்டு. இந்த படத்தில் விஜயகாந்த் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார். நெப்போலியனோட டேட்ஸ் கிடைக்காதனால அவங்க லிவிங்ஸ்டனை இந்த படத்தில் புக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை பண்ணியிருப்பார் விக்ரமன். என்ன அப்படின்னா இந்த படத்தில் வில்லன்களே கிடையாது. சூழ்நிலைகள் மட்டும்தான் ஒரு சில கேரக்டரை நம்ம கண்ணுக்கு வில்லன் மாதிரி காட்டுமே தவிர இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே நல்லவங்க தான். இது ரொம்ப வித்தியாசமாக விக்ரமன் பண்ணியிருப்பார். நம்ம யாரெல்லாம் வில்லன் நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவனாக தான் இருப்பாங்க. பட் அந்த டைம், அந்த சூழ்நிலை அவங்கள நமக்கு கெட்டவங்களா காட்டும். அதே போல் SA ராஜ்குமார் இசையில் எல்லா பாடல்களுமே ஹிட்டு. மைனாவே மைனாவே இது என்ன மாயம், எங்கள் வீட்டில் என்னாலும் கார்த்திகைன்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த படத்துக்கு பாராட்டுக்கள் குவிந்தன. இந்த படத்துக்கு எந்த ஒரு பத்திரிகையிலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரவே இல்லை. இந்த படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. அதே போல் சிறந்த படம், சிறந்த டைரக்டர்னு தமிழக அரசோட விருதுகள் கிடைச்சது. படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம். இன்றைய பகுதியில் 2000ஆவது ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம். நாளைய பகுதி இறுதி பகுதி. அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.